அந்த பால் கொஞ்சம் ஹையா வந்ததுனால அவனுக்கு தெரிஞ்சாச்சு. இத ஹெட் பண்ண முடியாது. கீப்பர் எப்படியும் தட்டி விடுவான்னு தெரிஞ்சாச்சு. அதனால அப்படியே ஜம்ப் பண்ணி ஹெட் பண்ற மாதிரியே போய் கைய வச்சு அப்படியே தட்டி விட்டுறது. அது கோல்ல போச்சு. ஆனா இது ரெஃபரி பின்னாடில இருந்து பார்க்கும்போது கிளியரா தெரியவே இல்ல. அதனால ரெஃபரி ஹேண்ட் பால் குடுக்கல. ஆனா மேரடோனாக்கு தெரியும் இது ஹேண்ட் பால் தான்னு. ஆனா ஒண்ணுமே தெரியாதது போல ஏன்னு சொல்லி அங்க போய் செலிப்ரேட் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்த டீம்மேட்ஸும் ஓகேன்னு சொல்லி கூட போய் செலிப்ரேட் பண்ணுதாரு. ஆனா ரெஃபரிட்ட இங்கிலாந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போய் இது இல்ல ஹேண்ட் பால்ன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் கடைசி வரை அந்த ரெஃபரி நான் பார்க்கலன்னு சொல்லி அந்த ஹேண்ட் பால குடுக்கவே இல்ல. அந்த கோலுக்கு அப்புறம் தனியாட்டு மேரடோனா இந்த சைடு ஃபீல்டு ஃபுல்லா தனியாட்டு புஷ் பண்ணி வந்து அந்த சைடு அப்படி ஒரு கோல் அடிச்சுவாங்க. அந்த கோலோட 2-1 ஆகும் ஸ்கோர். அந்த ஸ்கோர்ல அவங்க குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சுவாரு. அப்படியே வந்து 1986 வேர்ல்டு கப்பையும் அர்ஜென்டினா ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அந்த கான்ட்ரோவர்ஷியல் கோல பத்தி மேரடோனாட்ட கேட்டதுக்கு, அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு காரணம் "எ லிட்டில் பிட் ஆஃப் மேரடோனாஸ் ஹெட் அண்ட் எ ஹேண்ட் ஆஃப் காட்" அப்படி சொல்லிருவாரு.